வணக்கம் மேடம், வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். உங்கள் பேர்? என் பேர் மஞ்சுளா. மஞ்சுளா. என்ன வேலை பண்ணுறீங்க? நான் கொத்தனார் வேலை பார்க்குறேன். இன்னும் கொஞ்சம் மைக்கு பக்கத்தில் வச்சுக்கோங்க. கொத்தனார் வேலை பார்க்குறேன். கொத்தனார் வேலை பார்க்குறீங்க. உங்கள் வீட்டுக்காரரு எங்கள் வீட்டுக்காரர் இறந்துக்கிட்டாரு. எப்படிங்க? அவருக்கு ஹார்ட் ப்ராப்ளம். ஹார்ட் ப்ராப்ளத்தில் குடிச்சு இறந்துட்டார். குடிச்சு இறந்துக்கிட்டாரு. குடிச்சு இன்னும் கொஞ்சம் மைக்கு பக்கத்துலேயே வச்சுக்கோங்க. குடியினால தான், குடியினால ஹார்ட் ப்ராப்ளம் வந்து இறந்துட்டாரு. ஆமாம். ஐயா, உங்களுக்கு குழந்தைங்க? எனக்கு 3 பொண்ணு. 3 பொண்ணு. என்ன படிக்க வச்சுருக்கீங்க? பெரிய பாப்பா வந்து +2 முடிச்சுட்டு பியூட்டிஷியன் முடிச்சிருக்காங்க. டைப்ரைட்டிங் முடிச்சிருக்காங்க. டைலரிங் பண்ணுறாங்க. 2வது பாப்பா எம்எஸ்சி முடிச்சுட்டு மெடிக்கல் கோடிங் முடிச்சிருக்காங்க. வேலைக்கு போயிட்டுருக்காங்க. சரி. இப்போ எப்படி இப்போ அடுத்தது நீங்கள் வந்து எப்படி இந்த கொத்தனார் வேலைக்கு நீங்கள் எப்படி வந்தீங்க? நான் எங்கள் வீட்டுக்காரர் கூடயே வேலைக்கு போயிட்டு இருந்தேன். சரி. அப்படியே கற்றுக்கிட்டேன். அவர் இறந்ததுக்கப்புறம் எனக்கு இதுதான் கை கொடுத்துச்சு. அந்த வேலையை கற்றுக்கிட்டீங்க. இப்போ தனியாகவும் வீடு எடுத்து நீங்கள் வேலை செய்கிறீங்க. வேலை செய்கிறீங்க. நான் ஒரு தடவை ஒரு 2 பேர்த்த நான் அது மாதிரி பார்த்தேன். சென்னையில் ஒரு அம்மாவையும் பார்த்தேன், இங்கே திருச்சியிலையும் ஒரு அம்மாவை பார்த்தேன். அவங்க வீட்டுக்காரர் 2 பேருமே சொன்னாங்க, வீட்டுக்காரர் குடிச்சே இறந்து போயிட்டார். அதுக்கப்புறம் நான் ஆட்டோ ஓட்டி என் பிள்ளைங்களை பிழைக்கிறேன், படிக்க வச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. நீங்கள் 3 பிள்ளைகளையும் நல்ல மாதிரியாக படிக்க வச்சுருக்கீங்க, வாழ்த்துக்கள். அந்த சாமானிய மனிதர்களை மட்டும் இப்போ பிள்ளைகளை படிக்க வைக்கிறதுக்கெலாம் சவாலாக இருந்துச்சு அவங்களுக்கு? வாழ்க்கையே சவால் தான் எனக்கு. வாழ்க்கையே சவால் நிறைஞ்ச வாழ்க்கை தானே உங்களுக்கு? நிஜமாலுமா? கண்டிப்பாக. சரி. பிள்ளைங்க எல்லாம் இப்போ எப்படி உங்கள் சொல் பேச்சை கேட்டு நல்லா அமைதியாக இருக்குங்களா? பிள்ளைங்கெல்லாம் நல்ல பிள்ளைங்க தான். எல்லாம் லவ் மேரேஜ் தான். நாங்கள் பார்த்து ஒரு அரேஞ்ச் மேரேஜ் பண்ணி வச்சுட்டீங்க. சரி. இப்போ மருமகள்லாம் எல்லாம் உங்கள் மேலே பாசமாக இருப்பாங்களா? எல்லா மருமகளும் நல்ல மருமகங்க. சரி. எங்களை எந்த தொல்லை பண்ண மாட்டாங்க. அவங்கவுங்க வாழ்க்கையை அவங்கவுங்க பார்த்துக்கிறாங்க. ஓகே. இப்போல்லாம் வந்து கொத்தனார் வந்து ஒரு வேலைக்கு கிடைக்கிறதே ரொம்ப சிரமமாக இருக்குது. இந்த வேலையை கற்றுக்கிட்டு நீங்கள் செய்கிறது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. சரி, அப்புறம் இப்போ இந்த காலத்து பிள்ளைகளுக்கு நீங்கள் ஏதாவது சொல்லணும்னா என்னம்மா சொல்லுவீங்க? தன்னம்பிக்கை இருக்கணும். நம்மளால எதையும் சாதிக்க முடியுன்ற நம்ம தன்னம்பிக்கை வச்சிருந்தா எதை வேணாலும் சாதிக்கலாம். தன்னம்பிக்கை இருக்கணும். நம்ம மேல நம்ம நம்பிக்கை வைக்கணும். நம்மளால எதையும் தாண்டி வர முடியும் அப்படின்னு. ஆனால் இப்போ உள்ள பிள்ளைங்க தூங்கி ஏந்திரிச்சோன்னே கோடீஸ்வரன் ஆயிடணும்னு நினைக்குதுங்களே. அது எப்படி? உழைப்பு இருந்தால் தானே முன்னுக்கு வர முடியும். உழைப்பு இல்லாமல் எப்படி முன்னுக்கு வர முடியும்? உழைப்பு ஒன்று தான். உழைப்பு தான். சம்பாதிச்ச சொத்தா இருந்தாலும் பாடுபட்டால் தானே சாப்பிட முடியும். பாடுபடாமல் சாப்பிட முடியுமா? சரிங்க மேடம். இப்போ 2வது இப்போ பார்த்தீங்கன்னா அதிகமான பேர் வந்து இந்த குடியினால் எல்லாம் இந்த இறந்துருக்காங்க. உங்களுக்கு தெரிஞ்ச அது உண்மைதானா? நிறையா பேர்த்தோட வாழ்க்கை சீரழிஞ்சு போச்சு. இல்லை, நிறையா கை குழந்தைய வச்சுக்கிட்டு வயசானவங்க எவ்வளோ பேர் குடினால எல்லாம் இறந்து போனவங்க குடும்பம்லாம் எல்லாருமே தன்னம்பிக்கையோட எந்திரிச்சு நிற்கிறது இல்லை. அதில் ஒரு சில பேர் தாங்க தன்னம்பிக்கையோட இருந்து வாழ்ந்து காமிக்கிறாங்க. நிறையா கோழைகள் என்ன பண்ணுறாங்க? நம்மளால முடியாது, இனிமேல் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதை நினைக்கக்கூடாது. நம்மளாலையும் வாழ முடியும்னு வாழ்ந்து காமிக்கணும். சரி, உங்கள் வீட்டுக்காரரோட வாழ்க்கையெல்லாம் நினச்சி பார்த்துட்டு சந்தோஷப்பட்டுக்குவீங்களா? இப்படி அவருடைய இழப்பு உங்களுக்கு எப்படி உங்களால் அதை என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. எல்லாம் வாழ்க்கைன்னா கஷ்டம் நஷ்டம் லாபம் நஷ்டம் எல்லாமே உள்ளது தானே. ஒரு நாள் சந்தோஷமாக இருந்திருப்போம், ஒரு நாள் சண்டையாக இருந்திருப்போம். அதிக சந்தோஷத்தோட அதிகமாக சண்டையில் தான் இருந்திருப்போம். இந்த குடினால தான் எல்லாத்தோட வாழ்க்கையும் வீணாக போகுது. வேற பிள்ளைகளுக்கு இந்த காலத்து பிள்ளைகளுக்கு தான் தன்னம்பிக்கையோடு இருக்கணும்னு இருக்கீங்க. உழைக்கணும், உழைத்து முன்னுக்கு வாங்கன்னு சொல்லியிருக்கீங்க. சரி, உங்கள் கூட பிறந்தவங்க எத்தனை பேருப்பா? நாங்கள் 8 பேர். 8 பேரா? அப்பா வீடு தேர் திருவிழாவாக இருக்குமே. 6 பொண்ணு 2 பையன். இது அவங்க எல்லாம் இப்போ உங்களுக்கு உதவியாக இருப்பாங்களா? யாரும் எனக்கு உதவி பண்ண மாட்டாங்க. நான் யார்ட்டையும் கேட்கவும் மாட்டேன். கேட்கவும் மாட்டீங்க.
எத்தனை பேர் இப்போ 8 பேர்னா எத்தனை பொண்ணு எத்தனை பையன்? 6 பொண்ணு 2 பையன். 6 பொண்ணு 2 பையன். அண்ணன் இறந்து போயிட்டாரு, ஒரு தங்கச்சி இறந்து போயிட்டு. மிச்சம் நாங்கள் 5 பொண்ணு 1 பையன் இருக்கோம். இருக்கீங்க. எந்த உங்களுக்கு சொந்த ஊர்? திண்டுக்கல். திண்டுக்கல்லேருந்து இவங்க வந்து இப்போ பூலாங்குடி காலனியில் இருக்கீங்க. பூலாங்குடி காலனியில் உங்களுக்கு சவால் நிறைஞ்ச வாழ்க்கை. உண்மையுமே இவங்களுக்கு வந்து வீரமங்கைன்னு சொல்லிவிட்டு ஒரு சின்ன வீடியோ ஒன்று முன்னாடி போட்டிருந்தேன். அதோட தொடர்ச்சி அப்புறம் நான் போடுறேன், அவங்கள்ட்ட பேட்டி எடுத்து போடுறேன்னு சொல்லியிருந்தேன். அதுதான் இப்போ போட்டிருக்கேன். பாருங்கள், வாழ்க்கையில் எல்லாருக்கும் எல்லாமே கிடைச்சிடுறது இல்லையா? கஷ்டப்பட்டு தான் எதாக இருந்தாலும் நம்ம முன்னுக்கு வந்தாகணும். ஓகே மேடம். வேறு சமுதாயத்தை பற்றி, சமுதாயத்தில் இது இல்லாமல் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னா எதை சொல்லுவீங்க? சாராயம் எல்லாம் வந்திருந்தா எல்லா எல்லாத்தோட லைஃபும் நல்லாயிருக்கும். சாராயம் இந்த டாஸ்மார்க் இல்லைன்னா எல்லார் வாழ்க்கையும் நல்லாயிருக்கும். இப்போ அதனால தான் நிறையா குடும்பங்களில் பிரச்சனை. ஆமாம், வசதி வாய்ப்பே இல்லைனாலும் இப்போ சாராயம் குடிச்சிட்டு வந்து தானே வீட்டில் சண்டை போடுறாங்க. ஓஹோ, அதுதான் பெரிய டாஸ்மார்க்கு தான் வாழ்க்கையே கெடுக்கிறது. ஏன் அந்த அரசியல்காரங்களுக்கு மட்டும் அது தெரிய மாட்டேங்குது? அவங்க அதை வச்சு பணம் பார்க்குறாங்க. சாராயத்தினால தான் நிறைய பெண்கள் வந்து உண்மையிலுமே இளமதவிகள் நிறைய பேர் வாழ்க்கை அதுலேயே முடிஞ்சிருச்சு. ரெண்டாவது இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ உள்ள காலகட்டத்துக்கு பாருங்கள், உங்கள் கூட பிறந்தவங்க 8 பேருங்கிறீங்க. என் கூட பிறந்தவங்க நாங்களும் வந்து 5, 6, 7 பேர் நாங்கள் பிறந்தவங்க. அதில் 2 பேர் குழந்தையிலே இருந்தாங்க. நீங்கள் இப்போ உள்ள குழந்தைங்கள்லாம் ஒன்று தான் பெற்றுக்கிறாங்க. அதுவும் ஒன்றுக்கும் போயிட்டு சுதா கருத்தரிப்பு மையம்னு போகிறாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லையா? அதெல்லாம் வந்து காலக்கொடுமனையாக இருக்குது. அதுக்கு ஒரு பேங்க்காரன் வேறு உட்காந்துருக்காங்க லோனுக்கு. அதுக்கு லோனுக்கு இவ்வளோ என்னம்மா சிரிக்கிறீங்க? இப்படி ஒரு காலகட்டமாக ஆகி போச்சு. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டோம்னா, அவன் டாக்டர்ஸே சொல்கிறான் குடிதான் காரணங்கிறான். அது பூரா டாஸ்மார்க் தான் காரணம் அப்படின்றாங்க. அப்புறம் இப்போ ஒன்று கவர்மெண்ட்டில் ஆரம்பிச்சிருக்காங்க, அது தெரியுமில்ல? இப்போ பார்த்தீங்கன்னாமா ப்ரைவேட்டில் இப்போ ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க, 11 to 11 அதுக்கு பேர். காலையில் 11 மணிக்கு ஆரம்பித்தா நைட்டு 11 மணி வரைக்கும் குடித்து கும்மால் அடிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி ஒரு கடை, ப்ரைவேட் கடை திறந்துருக்கான். இந்த கவர்மெண்ட்டில் திறந்துருக்கான். திருச்சியிலேயே கிட்டத்தட்ட ஒரு 10-15 கடைக்கு மேலே இருக்குது. நாட்டுக்கு அதெல்லாம் ரொம்ப அவசியம்ல. எது தேவையோ அதை அரசாங்கம் கொண்டாடாது, எது தேவையில்லையோ அதை பூரா கொண்டாந்து நாட்டை நாசம் பண்ணுவாங்க. எது தேவையோ அது அரசாங்கம் பண்றதில்ல. எது தேவையில்லையோ அதை கொண்டாந்து இருக்கிறவங்களையும் குட்டி சோறாக்கிறதுக்கு தான் அரசாங்கம் இருக்கு. சரிப்பா, உங்கள்கிட்ட இவ்வளோ நேரம் பேசுனதில் ரொம்ப மகிழ்ச்சி. நல்ல சீரும் சிறப்புமாக உங்கள் பணி தொடர வாழ்த்துக்கள். நன்றி. நன்றி, வணக்கம். நன்றி.